செய்யறோம். சூப்பரா என்ஜாய் பண்ணுவோம். எல்லா சீனுமே நான் என்ஜாய் பண்ணேன். நான் ஒரு ஃபேனா பெருசா என்ஜாய் பண்ணேன். பொதுமக்களுக்காக திரையிடப்பட்ட ஸ்பெஷல் பிரீமியரில் அமோக வரவேற்பு பெற்று உங்களை பரவசப்படுத்த ஃபயர் உலகெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் February 14 முதல். தலை தரிசனம் தான் ப்ரோ. நான் வந்து தலை வந்து இப்படிதான் நடிச்சிருப்பாரு அப்படின்னு நினைச்சேன். ஆனா அவரு வந்து காதல் மன்னன் மாதிரி ஃபர்ஸ்ட் சீன்ல வந்துட்டாரு. லாஸ்ட்ல ஃபுல்லா வெறித்தனமா மங்காதா படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு ப்ரோ. அர்ஜுன் நல்லா இருக்கு, உண்மையில நல்லா இருக்கு. படத்துல என்ன மெசேஜ் இருக்குன்னா, எதுவுமே நம்ம வந்து எப்படி சொல்றது, நம்மகிட்ட இருக்கிறத வந்து ஒருத்தங்க பிடிங்கிட்டு நம்ம வந்து இல்லைன்னு சொல்றப்ப வந்து அது விடாம தேடி பிடிச்சு கண்டுபிடிக்கிற மாதிரி அந்த டைட்டிலுக்கு ஏத்தாப்புல ஒரு மெசேஜ் இருக்கு படத்துல. ஓகே, அஜித் சார் எப்படி பண்ணிருக்காங்க? இதுக்கு முன்னாடி இருந்த அஜித் படத்துக்கும் இதுக்குள்ள அஜித் படத்துக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. அதுல வேற அஜித்தை பார்த்திருப்பீங்க, இதுல வேற அஜித் பார்ப்பீங்க. இந்த கதை அவருக்கு சூட்டபிளா இருக்கா? இந்த கதையை வந்து அஜித் தவிர வேற யாருமே பண்ண முடியாது. படம் சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நல்லா பார்த்து வரைஞ்சிருக்கேன். பயங்கரமா இருந்துச்சு படம். 2 வருஷம் கழிச்சு அஜித் படம் வந்திருக்கீங்க, நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? சூப்பரா என்ஜாய் பண்ணேன். எல்லா சீனுமே நான் என்ஜாய் பண்ணேன். நான் ஒரு ஃபேனா பெருசா என்ஜாய் பண்ணேன். உங்களுக்கு என்ன பிடிச்சது இந்த படத்துல? அஜித் சார் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படத்துக்கு. அண்ட் ஆல்சோ வந்து டிஓபி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது சினிமாகிராஃபி வந்து பயங்கரமா இருந்துச்சு. மியூசிக்லாம் நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. மியூசிக் நல்லா இருந்துச்சு. ரீமேக் இஸ் ரீமேக். அதே மாதிரி இருக்கானா இவங்க தமிழ்ல எப்படி தேவைப்படுமோ அந்த மாதிரி நல்லா இருக்கு. முதல் திருமணி படம் இதுக்கு முன்னாடி பார்த்திருப்பீங்க, அந்த மாதிரியான படம் இல்ல, அது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்குது டேட்டா. ஆமா, அஜித் மாதிரி இருக்குதா இல்ல அந்த டைரக்ட் படம் மாதிரி இருக்குதா அஜித் படம் மாதிரி இருக்குதா? டைரக்டர் படமும் இன்னொரு படம் மாதிரி இருந்துச்சு, வேற படம் மாதிரி இருந்துச்சு சொல்லலாம். தேங்க்யூ. படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. படத்தை பொறுத்தவரை எந்த டேமேஜும் இல்லை ப்ரோ. படம் ஹைப்பு கொடுத்த ஹைப்புக்கு 2 வருஷம் நாங்கள் வெயிட் பண்ணோம் ப்ரோ. அந்த 2 வருஷத்துக்கு எங்களுக்கு கிடைச்ச சந்தோஷம் ப்ரோ. படம் மியூசிக் சொல்ல வேணாம், மியூசிக் அனிருத் பக்காவாக முடிச்சிட்டாரு ப்ரோ. மகிழ் திருமணினாலே ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட், ஃபைட் சீன்ஸ் ரெண்டுமே பக்காவாக இருந்துச்சு ப்ரோ. நீங்கள் ஸ்டார்டிங் எல்லாம் சொல்லுவாங்க கொஞ்சம் லேக் ஆகும், ஒரு 20 மினிட்ஸ் ஃபேமிலி சீக்வன்ஸ் வரும், அது லேக் ஆகும்னு சொல்லுவாங்க. அது பார்க்குறவங்களுக்கு அப்படி இருக்கும். ஆனால் எங்களை பொறுத்தவரையும் தலையை பார்த்தா போதும் ப்ரோ, ஹெவனுக்கு போயிட்டோம் ப்ரோ. சந்தோஷமா இருக்குது ப்ரோ. ரொம்ப பேசக்கூட முடியல ப்ரோ, வந்து அவ்வளோ வலிக்குது ப்ரோ. ஆக்ஷன் கிங் தான் ப்ரோ. அவங்க 2 பேர் காம்போ சொல்லவே வேணாம் ப்ரோ. நீங்க மங்காத்தா பார்த்துருந்தாலே உங்களுக்கு தெரியும் ப்ரோ. மங்காத்தாக்கு அப்புறம் இந்த படம் வேற லெவல் ப்ரோ. 2 பேரோட காம்போ இதுக்கப்புறம் அடுத்த படத்துல வேற ஏதாவது படத்துல வந்த ப்ரோ ரொம்ப சந்தோஷமா ஏத்துப்போம் ப்ரோ. ஏன்னா அவங்க காம்போ வேற லெவலா இருக்கும் ப்ரோ. படத்துல லாஸ்ட்ல எல்லாம் ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் ப்ரோ. செகண்ட் ஹாஃப்ல இருந்து வேற லெவல் ப்ரோ படம். செகண்ட் ஹாஃப்ல இருந்து எல்லாம் சொல்லுவாங்க செகண்ட் ஹாஃப்ல மொக்கையாவே இருக்காது, வேற லெவலா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா போகும், ஃபேமிலி சீக்வன்ஸ், லவ் சீக்வன்ஸ் சொல்லுவாங்க. செகண்ட் ஹாஃப்ல வேற லெவல் ஆகும் ப்ரோ. அதை பத்தி எந்த பிரச்சனையும் ஆகாது. படம் நீங்க உள்ள போய் பாருங்க, படம் சூப்பரா இருக்கும், அதுக்கு நாங்க கேரண்டி ப்ரோ. புரியல என்ன ப்ரோ? நெகட்டிவ்லாம் இல்ல ப்ரோ. அதான் நான் சொல்றேன், நெகட்டிவ்க்கு இங்க வாய்ப்பே இல்ல ப்ரோ. படம் என்ன வேணும், ட்விஸ்ட் இருக்கு, பாட்டு இருக்கு, ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்கு, என்ன எமோஷன்ஸ் ஆகும். ஆனா லாஸ்ட் சீன்ல எத்தனை வந்து கொடுத்தாங்க ப்ரோ. எமோஷன் இல்லைன்னு கூட சொல்ல முடியாது. லாஸ்ட் சீனா எமோஷன் இருக்குது ப்ரோ. எல்லாமே பக்காவா இருக்கு ப்ரோ. பொறுத்தவரை எந்த லேகுமே இல்லை ப்ரோ. படம் பக்காவா இருக்கு ப்ரோ. படம் நீங்க போய் பார்க்கலாம் ப்ரோ, கரெக்டா இருக்கும் ப்ரோ. அந்த ஒரு அஃபேர் சீன் தான் இருக்கு. நமக்கு இருக்கிறவங்க நம்ம வச்சு காப்பாத்திக்கணும், இன்னொரு ஆள் தேடி போக கூடாது. அதுதான் கதையோட கான்செப்ட். நல்லா தான் இருந்துச்சு. படம் ஆவரேஜ்னா அதுதான் ப்ரோ. கொஞ்சம் ஸ்லோவா போகும் ஸ்டார்டிங்ல, அதுக்கப்புறம் இன்டர்வலுக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்பீடா போக ஆரம்பிச்சிருச்சு. என்ன ஒரு ரியாலிட்டி லைஃப்ல எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. இவங்க தான் உடனே சண்டைன்னு எதிர்பார்ப்பாங்க. ரியாலிட்டி லைஃப்ல எப்படி ஸ்லோவா போகணுமோ, எங்கெங்க சண்டை போடணுமோ அங்கங்க சண்டை போடுறது, எங்கெங்க பேசணுமோ அங்கங்க பேசுறது, எவ்வளவு காமா எவ்வளவு ஹேண்டில் பண்ண முடியுமோ அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. ஃபேமிலியோட பார்க்கலாம். நம்ம ஃபுல் படம் ஃபுல்லாலாம் மாசின்லாம் கிடையாது. ஆனா ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே ஒரு பாட்டு செம்ம, அதான் அந்த ஸ்வாரிகா பாட்டு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே வந்துருது. அதுக்கப்புறம் அது லாஸ்ட்ல ஒரு பாட்டு வருது. அதனால நடுவில் தான் உங்களுக்கு அப்படியே படம் நார்மலா போகுது. போர்லாம் அடிக்கல உங்களுக்கு. வந்து நிறைய பேர் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா அப்படியே கதையோடு அப்படியே போகுது. உங்களுக்கு அந்த பிஜிஎம் ஏற்றி இறக்குறதுலாம் அந்த அளவுக்கு இல்லை. ஆனா படம் வந்து உங்களுக்கு போர் அடிக்கல. கடைசியில் எல்லாத்துல வந்து லாஸ்டா முடிக்கும் போது இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக முடிச்சிட்டாங்க. அதனால எங்களுக்கு அது ரொம்ப திருப்தியா இருக்கு. எப்பயுமே பாத்தீங்கன்னா கடைசியில தான் ஏதாவது சொதப்புவாங்க. எல்லா படத்துலயும் பாத்தீங்கன்னா நல்லா எடுத்துட்டு போவாங்க. இன்டர்வல் பிளாக்லாம் ஊன்னு வெளியில வருவோம். முடிக்கும் போது பாத்தீங்கன்னா திருப்தி இருக்காது. இந்த படத்துல முடிக்கும் போது திருப்தியா நான் வெளில வந்துட்டேன். எனக்கு அதுவே போதும், சந்தோஷம். அனிருத்தோட பிஜிஎம்ஸ்ல எப்படி இருக்கு? பிஜிஎம்லாம் செமையா இருந்தது. சாங்ஸ்லாம் சூப்பரா இருந்தது. அனி ப்ரோ எப்பவுமே மாஸ் தான். இதுல வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லெவல். கம்பேர்ட் டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? செகண்ட் ஹாஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் இழுவ மாதிரி இருந்தது. ஆனா அந்த கதைக்குள்ள நம்ம கனெக்ட் ஆகிறப்ப வந்து அது தெரியல. கிளைமேக்ஸ் ஒர்க் ஆகுது. கிளைமேக்ஸ்லாம் வேற லெவல்ல இருக்கு. ஓகே,
உங்களுக்கு படத்துல ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன சொல்லுங்க? பிடிச்ச விஷயம்னா அஜித் சார் ஆக்டிங் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி அஜித் சார் ஆக்ட் பண்ண படம் மூவிஸா இருக்கட்டும், இதுல கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்காங்க. அவர் ரியலா தான் பண்ணுவாரு. அவர் எப்படி டூ போடுவாரு நீ யாரை கேட்டாலுமே தெரியுமே. அதெல்லாம் நல்ல பயங்கரமா போடுவாரு. நல்லா இருந்துச்சு.